இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள். ரோமையர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லோரோடும் அமைதியோடு சமாதானத்தோடு வாழ கடவுள் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். பவுலும் அதை முன்மொழிகிறார். அமைதியை ஏற்படுத்துகிறவங்க நம்ம இருக்க முடியுமா? அப்போ இந்த அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ இது அமைதி எங்க கொலையுது அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய இந்திய சமூகத்துல பாத்தீங்கன்னா அதிகமான இன்னைக்கு இந்த குடும்பங்கள் சகோதரர்களுக்கிடையே பிரிவினைகள் எதுல வந்து நிக்குதுன்னா, இந்த சொத்து பிரச்சனையில தான் நிக்குதான், பாக பிரிவினையில தான் நிக்குது. அப்போ தகப்பன் சேர்த்து வைத்த சொத்துல பிள்ளைகள் அதை ஒற்றுமையாக அதை பிரித்து எடுத்துக்கொள்ள வாழ முடியாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அந்த கோர்ட் கேஸ் அதிகமா எதுல ஃபைல் ஆகுதுன்னு அந்த சொத்து பிரச்சனையில தான் நிக்குதான். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மெக்சிகோ நாட்டுல மோனோஜி அப்படின்றவரு அவருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு கேஸ் வந்து அந்த நாட்டுல சந்திச்சாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு 3 மகனுங்க, 3 பேருமே ஒத்துமை இல்லாம இருப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, தான் சேர்த்து வைத்த அந்த சொத்தை அந்த அத்தனையும் அவரு அந்த உயில் பத்திரத்தை எழுதாம அவரு வேற ஒரு நூதனமான ஒரு முறையை கையாண்டார். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க வந்து அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எங்களுக்கான சொத்து கொடு, எங்களுக்கு பிரிச்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த தகப்ப அதை செயல்படுத்தவே இல்லை. ஏன்னா ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தார். கடைசி அவர் மதித்த பிறகுதான் அவர் எங்க வச்சிருந்தாருன்னு கண்டுபிடிச்சாங்க. எங்க அப்படின்னா, அவரை சுடுகாட்டு கொண்டு போறாங்க அவர் எரிப்பதற்காக. அப்பொழுது அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க, அவருடைய மார்பிலே நெஞ்சில் பகுதியிலே அவர் அந்த உயிரை பத்திரத்தை பச்சை குடுத்தி வச்சிருக்கிறாராம். ஏன்னா பத்திரத்தில் எழுதினால் மாற்றம் வரும், அதனால தன்னுடைய நெஞ்சில அதை உயிரை பச்சை குத்தி வச்சிருக்கிறார். அப்ப அந்த கோர்ட் அந்த கேஸ் அது எடுக்க முடியுமா, அது செல்லுபடி ஆகுமா ஆகாதா? இது ஒரு விசித்திரமான ஒரு கேஸ் அந்த நாட்டுல அதை சந்திச்சாங்க. பாருங்களேன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாட்டுல நடைபெற்று வருதுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம திருமறையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த சொத்து பிரச்சனை அழகா ஈஸியா எப்படி வந்து அதை சரி பண்றது. ஒரே உதாரணம் ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கை. ஆபிரகாம் லோத்துடைய பணியாளர்களுக்கு பெரிய பிரச்சனை வருது. கால்நடை மேய்ப்பு பணியில பிரச்சனை வருது. அப்ப ஆபிரகாம் பாக்குறாரு, இந்த பணியாளர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை நாளைக்கு நமக்குள்ளும் பிரச்சனை வரும். ஆகவே லோத்தை கூப்பிட்டு, லோத்து நீயும் நான உறவினர், ரத்த சம்பந்தமான சொந்தம், ஆகவே நமக்குள்ள பிரச்சனை வேணாம், உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ தெரிவு செய், வீதி உள்ளதை நான் எடுத்துக்கொள்றேன் அப்படின்றாரு. பாருங்க எவ்வளவு அழகா அந்த அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கு. உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கோ. அப்போ நம்ம சொந்தக்காரங்க, நமக்குள்ள பிரச்சனை வேணாம், நமக்குள்ள பிரிவினை வேணாம், இந்த இடத்துக்காக சொத்துக்காக நாம் ஒருவரை அடித்து கொண்டு மனத்தாங்கள் நமக்குள்ள வேண்டாம் அப்படின்னு ஆபிரகாம் சொன்னார். லோத்தும் அதுக்கு இசைவு தெரிவித்து அழகான பகுதிகளை அவர் இருவருமாக தெரிவு செய்து வாழ்ந்தாங்க. கடவுளும் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்தார். பாருங்க, நம்மால எங்கேயாவது இந்த மாதிரி சமாதானம் குறைவு ஏற்படுகிறதா, அல்லது நாம இழந்து போயிருக்கின்றோமா? நம்ம ஒருவேளை நம்ம அநியாயமாய் நம்மளுக்கு சேர வேண்டியதை யாராவது நம்ம அபகரித்து இருக்கிறார்களா? ஒருவேளை நம்மளுடைய நிலையிலிருந்து நம்ம இறங்கி போய் அவங்க ஒப்புரவாக முடியாமல் இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நமக்கு தவறே நடந்திருந்தா கூட நம்மளுடைய நிலையிலிருந்து நாம் போய் அவர்களோட ஒப்புரவாக ஆண்டவர் அழைக்கிறார். இது ரொம்ப கடினமான ஒன்றுதான், முடியாத ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் இல்லையா, நீங்க போய் உங்களால முடிஞ்சவரை கூடுமானால் எல்லாருக்கும் சமாதானமாக வாழுங்க. ஏன்னா இருக்க போற இந்த கொஞ்ச காலத்துல எவ்வளவு காலம் நம்ம இந்த உலகத்துல உயிர் வாழ போறோம்னு தெரியாது. இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல எல்லாரோட நீங்கள் கூடிய வரைக்கும் நீங்க அமைதியோடு சமாதானத்தோடு வாழுங்கள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாரோட சமாதானமும் வாழுவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லாரோடு நாங்கள் அமைதியோடு வாழ, அமைதியை ஏற்படுத்துகிற எங்களுக்கு நீர் கிருபை தார். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.